திரையரங்குகளில் ரசிகர்களை கலகலக்க வைக்கும் மதகஜராஜா படத்திற்கான வெற்றி விழாவும் கலகலப்பாக நடைபெற்றது. சுந்தர் சியுடன் பல படங்களில் பயணித்தாலும் விதை போட்ட மதகஜராஜா 12 ஆண்டுகளுக்கு பின் வெளியானதை வெற்றி விழாவில் வசனகர்த்தா வெங்கட்ராகவன் சுவாரஸ்யமாக வெளிப்படுத்திய காட்சி இது. சென்னையில் மதகஜராஜா படத்தின் வெற்றி விழாவில் விஷால், அஞ்சலி, விஜய் ஆண்டனி, சுந்தர் சி உள்ளிட்ட படக்குழுவினர் பலரும் கலந்து கொண்டனர். படத்தின் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி பேசுகையில், விஷால் பாடிய ஓ மை டியர் லவ்வர் பாடல் படத்திற்கான அடையாளத்தை கொடுத்திருக்கிறது என்றார். தான் நடத்த உள்ள இசை நிகழ்ச்சியில் விஷால் பாட இருப்பதாகவும் அறிவித்தார். அப்புறம் இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் நைட்டு இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகல. இது வரைக்கும் ஒரே நாளில் விஷால் ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கி இருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ. நீங்கள் சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. அது பிரச்சனை வந்துருப்பது. தன்னை கலாய்த்த விஜய் ஆண்டனிக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார் விஷால். விஜய் ஆண்டனிக்கு நான் பெருமை செலுத்துறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வெள்ளை தூக்கி போடுன்ட்டு. ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் பாடியே ஆகணும். விழாவில் பேசிய நடிகை அஞ்சலி சுந்தர் சிக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். ஆனா நான் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் கலகலப்புலயும் மாதவி தான், மதகஜராஜலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார், மாயா. நல்லனே. கலகலப்பு, மதகஜராஜா படங்களில் நடித்த அஞ்சலி தன்னுடைய ராசியான நடிகை என்று சுந்தர் சி பாராட்டினார். பல வெற்றி படங்களை கொடுத்தாலும் சிறந்த இயக்குனர் பட்டியலில் இடம்பெறாதது வருத்தம் அளிப்பதாக சுந்தர் சி வேதனை தெரிவித்தார். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமா எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அதுல என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். அதான் சொல்றேன். இந்திய சினிமா வரலாற்றில் 12 ஆண்டுகள் கழித்து வெளியான ஒரு திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் என்ற வரலாற்றை படைத்தது என்றால் அது மதகஜராஜா மட்டும்தான் என விஷால் தெரிவித்தார். தன்னுடைய உடல்நிலை பற்றி விமர்சனம் செய்தவர்களுக்கும் பதிலடி கொடுத்தார். போதைக்கு அடிமை ஆயிட்டாப்ல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாரும் பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. சுந்தர் சியின் படங்களில் தொடர்ந்து நடிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் விஷால் கூறினார். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் செந்தில் ராஜா.